தென்னாட்டுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் ஐயனே, ஈசனே, இதோ உன் பாதத்தில் சுருண்டு கிடக்கிறேன். என் உள்ளத்தின் பாரத்தை யாரிடம் சொல்வேன்? ஆறுதல் தேடி மனிதர்களிடம் போனால் பாரம் கூடுமே கவிர குறையாது. அதனால்தான் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு உன் சந்நிதிக்கு வந்துவிட்டேன். என் பாரத்தை உன்னிடத்தில் இறக்கி வைக்கிறேன் இறைவா. துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டேன். இன்பம் ஒரு மாயை என்றால் இந்த துன்பமும் ஒரு மாயைதான் என்று புரிந்து கொண்டேன். ஆனாலும் என்னால் இந்த மாயைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இறைவா. தாங்கிக் கொள்ளும் அந்த மனோபக்குவத்தை, அந்த ஞான நிலையை மட்டும் எனக்கு கொடு ஈசனே. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்வை என்னால் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. இனி வாழப்போகும் வாழ்க்கையை என்னால் அறியவும் முடியாது. ஆனால் நீ இன்று எனக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த பாடங்கள்தான் என் வாழ்க்கையை கடக்க எனக்கு உதவும் என்று நம்புகிறேன். என் அப்பனே, உன் முன்னே நான் சிந்துகின்ற இந்த கண்ணீர் துளிகள் வெறும் நீரல்ல இறைவா. அவை என் ஆன்மாவின் கதறல், என் உயிரின் வலிகள். என் கண்ணீர் எவ்வளவு துன்பங்களை தாங்கியிருக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? இன்று நான் உன்முன் நான் சிந்தும் கண்ணீருக்கு நிச்சயம் ஒரு பலன் உண்டு என்று நம்புகிறேன். உன் பாதம் என் வீட்டில் படும், என் கவலை தீர்க்க நீ வருவாய் என்று நம்புகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன், நான் உன்னை காப்பேன் என்று நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் காத்திருக்கிறேன் இறைவா. கொஞ்சம் மனமிறங்கி வா. என் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்து விட்டேன். கொடுப்பவன் என் அப்பன் ஈசன் நீ இருக்கும்போது எனக்கு கிடைப்பது எதுவுமே தாழ்வாக தெரியாது. என்னை சுற்றியிருப்பவர்கள் என்னை குறைகூறுகிறார்கள் என்று நான் இனி வருத்தப்பட மாட்டேன் ஈசனே. ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அந்த வாய்கள் இந்த செங்கல் சரியில்லை என்றுதான் குறை சொல்லும். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என்ற பயம் வந்து வந்து போகிறது. இருந்தாலும் என்னை தாங்கி பிடிக்க எனப்பன் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கைதான் என்னோடு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ கைவிடமாட்டாய் என்று உன் முன்னே மண்டியிட்டு வணங்குகிறேன். ஐயனே, என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. கடினமாக இருக்கும் இந்த பாதைதான் என்னை ஒரு அழகான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நீ எனக்கு உணர்த்துகிறாயா? இன்று இருக்கும் கஷ்டம் நாளை சந்தோஷமாக மாறும் என்று உன்னையே நினைத்து நடக்கிறேன். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என்று யாரெல்லாம் என்னை புறக்கணித்தார்களோ அந்த தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை உன்னிடமிருந்து நான் பெறுகின்றேன் அப்பா. என் அப்பனே, என் ஈசனே, உன்னை வணங்கிவிட்டு நான் வெளியே செல்லும்போது நான் பார்க்கும் திசையெல்லாம் நீ இருப்பாய் என்பது சத்தியமான உண்மை. என் கனவுகளை உன் பாதத்தில் விதையாய் விதைத்து விட்டேன். விழுந்தேன் என்று நான் இனி கலங்க மாட்டேன், விதைத்தேன் என்று பெருமை கொள்வேன். என் உள்ளத்தின் ஒளியாய் நீ இருந்தால் உலகத்தின் இருளும் எனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் விளக்காக நள்ளிரவிலும் எனக்கு நீ வழிகாட்டும் ஈசனே. இருளை வழிப்பதை விட்டுவிட்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றி வைப்பேன். உன்னை நான் நம்பும் வரை வானம் கூட எனக்கு வழிவிடும் என்று நம்புகிறேன். முயற்சிகளெல்லாம் தோற்றுப்போகின்றன, நான் தளர்ந்து விடமாட்டேன். விதை கூட மண்ணில் விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும். உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை. என் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களைப் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறேன் என்று பெருமைப்படுவேன். எத்தனை நண்பன் துரோகியானாலும் எத்தனை துரோகி எதிரியானாலும் என்னுடன் என் ஐயன் ஈசன் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் நான் எதிர்த்து நிற்பேன் இறைவா. உன்னை நேசிக்கும் 4 பேரை நான் நேசிக்கத் தொடங்கினாலே என்னை வெறுக்கும் 100 பேரைப் பற்றி யோசிக்க எனக்கு நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகளால் என்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நேர்மையான குணம் மாறிப்போகாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம், ஆனால் காலத்தையும் நேரத்தையும் ஏமாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டேன்.
அது காத்திருந்து என் தவறுகளுக்கு பழிவாங்கும். நான் சுக்குநூறாக உடைந்து போகும் தருணத்தில் மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, என் இறைவன் நீ துணை இருக்க வேண்டும் ஈசனே. நான் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்க மாட்டேன். நம்பிக்கை இருந்துவிட்டால் என் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நான் பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவிசாய்க்கிறார்களோ இல்லையோ, என் பிரச்சனைக்கு நீ செவிசாய்ப்பாய். அடக்க முடியாத கோபத்தை பொறுமை என்னும் கயிற்றால் கட்டி வைக்கிறேன். காலம் வரும்போது நீயே பார்த்துக் கொள்வாய் என்ற நம்பிக்கையால். இருட்டுக்குப் பயந்தவன் தூங்க முடியாது. கஷ்டத்திற்குப் பயந்தால் வாழ முடியாது. உழைக்கப் பயந்தால் வளர முடியாது. நான் கடினமாகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைக்கிறேன் அப்பனே. ஆனால் எவ்வளவுதான் இப்படியே தொடர்வது? சீக்கிரமே எனக்கு ஒரு வழிகாட்டு என் ஈசனே. காலம் போடும் கணக்கை உன்னை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நான் நல்லதையே நினைக்கிறேன், நல்லதையே செய்கிறேன். மற்றதை நீ பார்த்துக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில். நீ என் தாயும் தந்தையுமான ஈசன். நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதைவிட அதிகமாக என்னை வந்து சேரும் என நம்புகிறேன். என் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலத்தை கொடு. மற்றவர்கள் என்னை ஏமாற்றியதைப் பற்றி நான் ஏன் யோசிக்க வேண்டும்? உன்னை பற்றி யோசிப்பதே எனக்கு போதும். அவர்களுக்கு தக்க சமயத்தில் நீ பதிலடி கொடுப்பாய். என் எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்களும் பிறருக்கு நல்லது செய்யுமென்றால் நீயே என்னை தேடி வருவாய் என்று நம்புகிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல எனக்கு வந்த துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுவாய் என்று உறுதியாய் வாழ்கிறேன். உன்னை தவிர பிறரிடம் என் சோகத்தை சொல்லி மனநிம்மதி தேடமாட்டேன் அப்பனே. அவர்கள் என் சோகத்தை வைத்து விளையாடுவார்கள், கேலி செய்வார்கள். அதனை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்ப்பார்கள். அதனால் என் மனக்கஷ்டங்களை உன்னிடம் மட்டுமே சொல்கிறேன். என்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் கர்மவினையை அடைந்தே தீருவார்கள். என் குழந்தைகளுக்கு பணத்தை சேர்த்து வைப்பதை விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் பாக்கியத்தை கொடு. அதுவே அவர்களுக்கு 7 ஜென்மமும் துணையாக நிற்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் அறிவையும், எந்த முடிவாக இருந்தாலும் துணிந்து நிற்கும் தைரியத்தையும் கொடு. வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் நான் யார் என்று எனக்கு உணர வைக்கிறது. உன்னை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த 1 நிமிடம் போதும். ஆனால் அதை நான் செய்தால் அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசமில்லாமல் போய்விடும். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்துவிட்டு கடந்து செல்லும் மன உறுதியை கொடு ஈசனே. காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டேன். என் அனைத்து கஷ்டங்களையும் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு மௌனமாயிருக்கிறேன். என் வேண்டுதல் வீண் போகாது. ஈசனை நம்பியிருக்கும் பக்தர்களை நீ ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. யானைக்கு கரும்புத் தோட்டம் தேவை, இரும்புக்கு சக்கை போதும். தோட்டம் கிடைக்கும்போது யானையாகவும், சக்கை கிடைக்கும்போது எறும்பாகவும் இருப்பேன். திருப்தி என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. துணிந்தால் மட்டுமே வெற்றி. சந்தேகப்பட்டு எதையுமே சாதிக்க முடியாது. உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் என்னிடம் தோற்றுப்போகும். யார் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கோழை என்று நினைக்கும் இந்த உலகத்தில் அன்பு யாருக்கு பலமோ, என் வார்த்தைகள் யாருக்கு மகிழ்ச்சியோ, என் புன்னகை யாருக்கு தேவையோ அவரே உண்மையான உறவு என புரிந்து கொண்டேன். ஒரே ஒரு நிமிடம் உள்ளமுருகி கண்ணீர் விட்டு, அப்பா நீ பார்த்துக்கொள் என்று சொல்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துக்கொள்வாய் என்ற ஏக்கத்தோடு என் மனபாரத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பேன். உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் என நீ வாக்கு கொடு. எனக்கு யாருமில்லை என்று ஒருபோதும் நினைக்க மாட்டேன். என் ஈசனே, உன் நாமத்தை சொல்வேன்.
உன் நாமத்தை மட்டுமே சொல்வேன். நீ என்னோடு இருப்பதை உணர்வேன். என் உள்ளத்தில் நின்று என் உயிரினில் கலந்து என் நிழலாய் நீ வருவாய் அப்பனே. என் தன்மானத்தின்படி மனசாட்சிப்படி நான் நடக்கும்போது அதை திமிர் என்று மற்றவர்கள் கூறினால் கூறிவிட்டு போகட்டும். ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை. என்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டேன். நான் தூக்கி எறியப்படும்போது இறைவன் நீ என்னை தூக்கி விடுகிறாய் என்பதை நான் மறக்க மாட்டேன். தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். தாயிடம் நிரூபிப்பேன், தந்தையிடம் நிரூபிப்பேன். குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க நேரத்தை வீணாக்க மாட்டேன். என் பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாய் என்று உறுதியாக நம்புகிறேன். அதை பற்றி தினமும் நினைக்க மாட்டேன். முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் பேசுவேன். வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க மாட்டேன். பொறுமையாக இருப்பேன். உன்னிடம் ஐக்கியமாகி விடுவேன். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது என்று காத்து கொண்டிருப்பேன். நான் துவண்டு போகும் சமயத்தில், யாரும் துணைக்கு இல்லையே என்று கலங்கும் நேரத்தில் எனக்காக ஏதாவது ஒரு உருவில் நீ வந்து எனக்கு துணை நிற்பாய் என்று நம்புகிறேன். நான் நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காதபோது ஏமாற்றம் அளிக்கிறது. என் மனம் துடிக்கிறது. கண்கள் கண்ணீரால் நனைகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை என நீ ஆறுதல் சொல்ல நீ வருவாய் என நம்புகிறேன். இறைவா, 1000 உறவுகள் இருந்தாலும் யாரும் இல்லாமல் தனிமரமாக உன்முன்னே நிற்கிறேன். உன்னை நினைத்துக் கொண்டே இருப்பேன். அனைத்தும் சரியாகிவிடும். நீயே பொறுப்பு. நான் சந்தோஷமாக வாழ்வேன். என்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்த மாட்டேன். நம்பிக்கையோடு நடைபோடுவேன். கஷ்டங்கள் வருவது தீவினை பயனை அழிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் எனக்கு வந்துவிட்டது. இழந்த அங்கீகாரம் மீண்டும் கிடைக்கும். போர்க்களமான வாழ்க்கையில் நெருப்புகள் அணையும். என்னை பயன்படுத்திக் கொண்டவர்களிடம் இனி கவனமாக இருப்பேன். கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது மாயை. அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள். நான் வினையை தீர்க்கிறேன். வருங்காலத்தில் எதுவும் என்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையும். உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே என நீ சொன்னாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பேன். ஆரோக்கியம் மேம்படும். மற்றவர்கள் குறைத்து மதிப்பிட்டாலோ தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ உணர்ச்சிவசப்படாமல் அமைதியாக இருப்பேன். என்னால் முடிந்ததை குறைவின்றி செய்வேன். ஈசன் நீ என்னை அறிவாய். என்னால் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று பதிவிடுவேன். வெற்றி நிச்சயம். இன்ப துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை. எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய்வேன். என் தோல்வியைக் கண்டு சிரிப்பவர்களைப் பார்த்து சோர்ந்து விடமாட்டேன். தாண்டும் தூரத்தை விட தடுக்கும் துரோகிகளே அதிகம். ஆனால் இழந்த அனைத்தையும் மீட்டு விடுவேன் தன்னம்பிக்கை இருந்தால். கடந்த காலத்தை நினைக்க மாட்டேன். எதிர்காலத்தை எதிர்பார்க்க மாட்டேன். இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவிப்பேன். நல்லதையே நினைப்பேன். நல்லதே நடக்கும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லாத பொழுது என் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே நம்பிக்கை, ஈசன் உண்டு, கவலையில்லை. மௌனமாக இருப்பேன். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்க மாட்டேன். நான் நினைத்ததை எழுதும் பேனாவாக இருப்பேன். தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை பயமும் இல்லை, பாரமும் இல்லை. விழாமலே வாழ்ந்தேன் என்பதல்ல பெருமை. விழும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தேன் என்பதுதான் வாழ்வின் பெருமை. இறைவா, உனக்கு எல்லாமே புரிய வைப்பதை விட உனக்கு தேவையானதை தருவது இறைவனுக்கு மிகவும் எளிதானது என நீ சொன்னாய். நம்பியிருக்கிறேன். நீ நிச்சயம் தருவாய். நல்லவர்களாகவே வாழ்வேன். கடவுள் மட்டுமே என்னை விரும்புவார்.
மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்டுவேன். விதைத்துக் கொண்டே இருப்பேன், விழுந்து எழுவேன். அப்போதுதான் என்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பேன், ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக நிமிர்ந்து நிற்பேன். நிச்சயம் என்னால் வெற்றி பெற முடியும். வைரம் பட்டை தீட்டத் தீட்டத்தான் புலிவடையும். அதுபோல கஷ்டங்களை தாண்ட தாண்ட வாழ்க்கை பலமாகும். வெளிச்சமில்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. இங்கிருந்து ஆரம்பித்தால் கூட கண்டிப்பாக வென்றுவிடலாம். என் சுமையையெல்லாம் உன்மேல் இறக்கி வைத்து விட்டேன் அப்பனே. தர்மம் அதர்மம் இரண்டிற்கும் பொறுப்பாளி நானல்ல என்று அறிந்து உன்னையே புகலிடமாகக் கொண்டு நிற்கிறேன். என் கண்களில் வழிந்த கண்ணீரும் இப்போது வற்றிவிட்டது. புயலுக்கு பிந்தைய அமைதியாக என் மனம் மாறிவிட்டது. என் மனம் முழுவதும் உன் நாமமே உள்ளது. ஓம் நமசிவாய என்று ஒலிக்கிறது. உன்னிடம் கையேந்தி நிற்கிறேன். என் அப்பனே வா, என்னை செல்வச் செழிப்புடன் வாழ வைத்து உன் புகழ் கூறச் செய்வாய் ஈசனே. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.